யாருன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட தங்கச்சி வாப்போம். அப்போ ஒரு நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. எங்க தங்கச்சி எங்க இருக்காங்க? எனக்கு தந்த முறைப்பாடு தானே விசாரிச்சு போட்டு வாங்க. இது சம்பந்தமாக இந்த சட்டத்தில் வந்து இந்த டிசிசி கட்டாயம் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதன் அவர்கள் என்னென்றால் இது எல்லாத்தையும் நான் ஒரு தலைமைக்கு அதாவது வந்து கொஞ்சம் நீ சொல்லுங்க நானும் சொல்லலாம். சொல்லக்கூடாதீங்க. மற்றது இரண்டாவது இங்க ஒரு அதிகாரிகள் தான் இப்ப இங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினர் கைக்கு திருப்பி கேட்கிறாங்க சொன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க உங்களுக்கு அரசாங்கத்தில் நல்லது வாங்க சம்பந்தப்பட்டவர் உங்களோட ட்ரேட் யூனியனிஸ்ட். நீங்க ட்ரேட் யூனியன் ஆக்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யற வழியாகும் அதுக்கு இது சம்பந்தம் நான் கதைக்கல கதைச்சா அதை வேறு விதமா எஸ் அதை நான் சொல்றேன். நான் கிளியரா சொல்றேன். இந்த விஷயத்தை புரிய கதைப்போம். ஒரு விஷயத்தை உடம்பறதுனால பிரதேச செயலாளர்கள் அப்படி விடையா முழுக்களை பாருங்க. அந்த காசையும் கூட்டி கொண்டு அங்க இருக்க 200 3000 மாத்தி கொண்டு அந்த தலைமை பதவியை தாங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அது வந்து நாங்கள் சம்பந்தமான அமைச்சரோட கதைச்சிருக்கிறோம். அவர் சம்பந்தமா இங்க வரையும் போடுங்க. கொண்டு போகாமல் நான் நினைக்கிறேன் இப்படியானது வந்து பொலிட்டிக்கலா யூஸ் பண்ணப்படும். அதாவது நீங்க கதைக்கிறது சரியான பிள்ளை ஜோதிச்சு கதைங்க நான் தான் தலைவர். நான் ஒன்று சொல்றேன் கேட்டேன் இங்க வந்திருக்கிறது உங்களை கதைக்கிறவங்கள வந்து கூடுதல் அப்படின்னு திணைக்களம் தலைவர் அவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க தெரிஞ்சு கொள்ளணும். மரியாதை பெற்றுக் கொண்டதும் சரியா? அப்ப அந்த நேரத்துல இப்ப இங்கே பேர் கட்டப்புங்கிற ஒரு பிரச்சனை வருது. அர்ஜுனா வந்து நான் சொல்றேன் இங்களை வந்து இந்த விஷயத்தை சரிவாறு தெரிஞ்சு கொள்ளாம நம்ம பேசணும். அதனால இது பூரணமாக தெரிஞ்சு கொண்டு அறிஞ்சு கொண்டு இதுக்கான முடிவுகள் எடுப்போம். அதுக்கு பிறகு இந்த டிசிஷன் எடுப்போம். அதனால வேண்டி நம்ம ஒருத்தரை வந்து தர குறைவாக பேசுகின்ற பொழுது அது வந்து நல்லதில்லை. எங்கிட்ட பெருங்கு இவங்களோட நம்ம வேலை செய்யற நாளைக்கு அப்ப அந்த ஆட்கள் அதாவது இருக்கின்ற அதிகாரிகளோட நம்ம வேலை செய்யும். பழைய அபிவிருத்தி பழைய அபிவிருத்தி நாங்கள் விரும்பினாலும் மட்டும் இப்போதைக்கு தலைவராக இருக்கிறது சகாதேவன் தான். சரி அது மாத்துறதா இல்லையா அல்லது அது நடவடிக்கை அது வேற இந்த குவாலிபிகேஷன் கொடுக்கலாம். எனக்கு தெரியும் வேலை அரசாங்கம் கொடுக்கிறது மக்கள் அடிப்படையில் ஏற்கனவே போராட்டம் செய்திருக்கிறார்கள். யார் இந்த ட்ரேட் யூனியனா அதிகமாக அது வேற மக்களுடைய முறைப்பாடு நான் அது பெருந்தொடர்புற அமைச்சர் தான் இருக்கிறேன். அதால இந்த அமெண்ட்மென்ட் செய்ய வேண்டாம் தான் நான் சொல்றேன். ஒரு அமெண்ட்மென்ட் செய்யாத இல்ல அமெண்ட்மென்ட் செஞ்சிருக்கிற உண்டு. அத வந்து அவர் சொல்றாரு தவிர இதுல எங்க இந்த எங்க நீங்க என்னடா நீங்க சொல்ற நீங்க உம்மண்ட கட்சியோட வச்சுக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான மக்கள் முறைப்பாடு நீங்க 8-10 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க சார். ஒரு நாள்ல திருப்பி கண்டிப்பா 10-15 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. எல்லா கம்பெனிலும் இருக்கு. தயவு செய்து நீங்க உங்களுக்கு விரும்பின மாதிரி ஆக்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் விரும்பின இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் டிரான்ஸ்ஃபர் ஓடர்ஸ் இருக்கு. டாக்டர் நாங்க அளந்து கதைக்கிறது படிக்கல ராசா அவ்வளவு மாதிரி நான் சொல்றேன் கேளுங்க. நீங்கள் 40 பேருக்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ண கௌரவ அமைச்சர் 40 பேருக்கு மேல எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் தான் சொல்றேன். பாராளுமன்றம் இருக்குது அமைச்சர் தெரியும் பேசுங்க அப்படியாப்பட்ட பிரச்சனை அதனால இது வந்து ப்ரொபோசல்ஸ் தான். இந்த ப்ரொபோசல் அதிகாரி ஒரு தலைவரை பொது வழியில வச்சு அவமானப்படுத்த கூடாது. அவர் வேணுமென்றால் மினிஸ்ட்ரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்க எந்த கட்சி உங்களுக்கு கிடைக்கல நாமினேஷன் அடுத்த ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு கிடைக்கல நாமினேஷன் கிடைக்கல இல்ல நாமினேஷன் கிடைக்கல இல்ல என்ன பத்தியே என்ன பத்தியே உங்களோட முகப்புத்தகத்துல எவ்வளவு விஷயம் எழுதி கொண்டு வரீங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி ஐசிஎம்க்கு வைஃப் இல்லையா தெரியாதா? ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி ஒரு ஆக்களை பத்தி வெளியே இதோ பொம்பளை பிள்ளைய கொண்டு தெரியுங்க.
நான் ஒன்றை தான் கொண்டு இருக்கேன். நீங்க எத்தனை கொண்டு போய் வெளிநாட்டு கொடுக்குறீங்க எங்களுக்கு தான் தெரியும். கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் இன்வைட் பண்றீங்க. இது சம்பந்தமா இது சம்பந்தமா இன்வைட் பண்ணீங்க இவரை அன்இன்வைட்டட் கெஸ்ட். கேன் ப்ளீஸ் கெட் அவுட். கௌரவ தலைவர் ஒரு அன்இன்வைட்டட் கெஸ்டோட ஏன் இப்படி பிரச்சனை உருவாக்குறீங்க? இவரை யார் இன்வைட் பண்ணினது இந்த மீட்டிங்? இவர் எது சார்பா வந்தவர்? எனக்கு தலைவர் என்ன அடிப்படையில் உள்ளுக்குள்ள வந்தவர்? நான் கதைக்கிறது ஒரு மக்களோட பிரச்சனை, இந்த தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. நான் ஒரு உண்மை இந்த இடத்துல சொல்றேன். சரியா? நெக்ஸ்ட் டைம் பொதுமக்களுக்கோ ஊடகங்களுக்கோ அனுமதி இல்லை. அழைக்கப்படுகின்ற ஆட்கள் மாத்திரம் அதிகாரிகள் அரசியல் கட்சி தான். சரியா? அதே நேரத்துல சரியா பொதுமக்களுக்கு முறைப்பாடுகள் செய்யணுமாக இருந்தா நாங்க டிசிசி ஆபீஸ்ல இருக்கோம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் மத்திராம் இருக்கிறாரு, இந்த பக்கம் முறைப்பாடுகள் சொல்லுங்க. அந்த முறைப்பாடுகளை பத்தி பேசுறதுக்கு மக்களுடைய பொருளாக ஒழிக்கிறதுக்கு தான் நாங்க பார்லிமெண்ட் கட்டிருக்கோம். அப்ப அந்த பாராளுமன்ற எல்லாருமே வந்து பேசா போனா இன்னைக்கு முடிவு வாக்களித்த மக்களுக்கு நான் எப்படி வேலை செய்யறது, எப்படி சேவை செய்யறது, நீங்க யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதி ரெண்டுக்கும் ஐயா உங்கள மாதிரி தேர்தல் 393 பேர் நின்றா உள்ளுக்குள்ள 200 வாக்கு 100 வாக்கு இது முழுக்க எம்பி ஓட்டாக தான் நிற்கிறேன். ஐயா நீங்கள் இப்படியான ஒரு அடிப்படை இது இல்லாத நீங்க வரையில அவரோட தலைவர்களே பல விடயங்கள் இருக்குது என்பதை கலைக்கிறதுக்கு கொண்டு போவார்கள். மாவட்டத்தில் முன்வைக்கப்பட்ட